என்ன யாழ்ப்பாணீஸ், உங்க ஊர்ல என்னமோலாம் நடக்குது. யாரும் எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருக்கிறீங்க. யாழ்ப்பாண மண்ணு கலாச்சாரத்த பாதுகாக்கிறதுல பேரு போன மண்ணுன்னு சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் தெரியும் சின்ன வயசுல இருந்து. ஆனா, இன்னைக்கு கலாச்சாரத்த சீர்கெடுக்கிற வேலையெல்லாம் உங்க ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தராவது இத பத்தி எதிர்த்து குரல் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா, யாரும் அத பத்தி பேசுற மாதிரி காணல. இந்த நீங்க மேல பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எங்க நடந்த வீடியோன்னு நினைக்கிறீங்க? இந்தியால நடந்ததுன்னா? இல்ல. நம்ம இலங்கையில அதுவும் யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இல்ல. 5வது தடவ. இதுக்கு முதல் நடந்து நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவ பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தா இது பேருல போட்டிருக்காங்க தெரியுமா? சுயமரியாதை நடைப்பவனி. இத பார்த்தா சுயமரியாதை நடைப்பவனி மாரியா இருக்கு. இது என்னன்னு முதல்ல தெரியாதவங்களுக்கு ஒரு சுருக்கமா சொல்றேன். இது என்னன்னா, ஓரினச் சேர்க்கையாளர்கள் வந்து அவங்களுக்கு தங்களுக்கு மரியாதை சமூகத்துல வேணும் அப்படின்னு சொல்லி ஊர்வலம் போறாங்களாம். எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓரினச் சேர்க்கை கூட்டம் தான் இது. இதெல்லாம் வந்து நடக்கிறப்பவே ஒரு 4, 5 பேர் சேர்ந்து பனை மட்டையோ தென்னை மட்டையோ எடுத்து 2 வெளுத்திருந்தா எல்லாரும் தெறிச்சு ஓடி இருப்பாங்க. ஒரு இடம் தெரியும், இருக்கிற இடம் தெரியாம. ஆனா இவங்க சுயமரியாதை நடைபவன் 2 பேர் நடந்து போறாங்க. மீடியாக்களும் வளைச்சு கேமராவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நாட்டுல கவர் பண்றதுக்கு எத்தனையோ நியூஸ் இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இதத்துக்கு ஏதோ ஒரு நியூஸ் கவர் பண்ணிட்டு போறாங்க. ரோட்டால போறவங்களும் சத்தம் இல்லாம சைலண்டா பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைய சமுதாயம் எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கே ஆட்கள் இல்லாத நிலைமையா மாறிடுச்சு. அதுவும் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கல, எதிர்த்து ஒரு வார்த்தை கொஞ்சம் கூட எதிர்ப்பை காட்டல அப்படின்னு சொன்னா, எதிர்கால சந்ததி நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாம நம்மட சந்ததி, அதாவது நமக்கு முன்னால் இருந்த சந்ததி வந்து இந்த மாதிரி ஓரினச் சேர்க்கையாளர்களா இருந்திருந்தா நாம எல்லாம் இன்னைக்கு வந்திருக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து மனித கலாச்சாரம், நம்மட தமிழ் கலாச்சாரம், மனித கலாச்சாரத்தை சீர்கெடுக்கிற வேலை. இதெல்லாம் ஒரு பிசினஸ் இந்த கூட்டத்துக்கு விளங்குது இல்லை. யாரோ ஒருத்தன் அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக நம்மளை எல்லாம் மலட்டு கூட்டமா மாத்துறதுக்கான பிளான்ஸ் தான் இதெல்லாம். மனித சமுதாயத்தை அழிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இலங்கையில இதெல்லாம் சட்டமாக்கப்படல. சட்டமாக்கப்படுறதுக்கு முதல்ல நாம தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் இந்த விஷயத்துல தெளிவாகிக்கணும். இது எவ்வளவு கேவலமான, எவ்வளவு மோசமான கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லி எல்லாரும் நாம தெளிவாகி நாம இதுக்கு எதிர்த்து ஒவ்வொருத்தரும் குரல் கொடுத்தா மட்டும்தான் இந்த நாட்டில் இது சட்டமாக்கப்படுறத தடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் சட்டமாக்கப்படும் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டு எதிர்காலத்தை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குது. ஸோ ரொம்ப கவனமா இருங்க. அடுத்த சந்ததியை எப்படி நம்மளை ஒரு நல்ல சந்ததியா நமக்கு முன்னாடி இருந்த சந்ததி உருவாக்கிட்டு போனாங்களோ அது மாதிரி அடுத்த சந்ததிக்கும் நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு போவோம். இந்த மாதிரி சீர்கெட்ட விஷயங்கள்ல இருந்து அடுத்த சந்ததியை பாதுகாப்போம்.